நம்மளுடைய ப்ரீவியஸ் செஷன்ல டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது டாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுடைய கோடுக்கும் அந்த யூஐக்கும் ஒரு பிரிட்ஜிங்கா இருக்கு. ஒரு டெவலப்பரா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டாம் எப்படி மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். அது நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஒரு HTML கோடு எழுதுறீங்க அப்படின்னா இது ரொம்ப பிளைனான கோடு, ஒரு HTML பாடி, அதுல டிவ் டேக் இருக்கு. ஸோ இந்த கோட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து யூனிக்கா ஒரு ஐடியை ஆட் பண்ணணும். ஸோ வந்து டிவ் ஐடி இந்த மாதிரி யூனிக்கா ஆட் பண்ணும் போது தான் நம்மளால அந்த பர்டிகுலர் போர்ஷனை நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதுல நிறைய யூனிக் ஐடியா ஆட் பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு போர்ஷனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த யூனிக் ஐடிங்கிறது லைக் வந்து உங்க நேம்லேயே டிஃப்ரெண்ட் பேர் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ஆதார் ஐடியோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஐடி. இது யூனிக்கா இருக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதை மேனிபுலேட் பண்றதா இருக்கட்டும். மேனிபுலேட்ங்கிறது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சஸ், அப்டேட், டெலிட். இப்போ ஆக்சஸ் பண்ணணும், அதாவது இந்த டிவ் டேக்கை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி நிறைய டிவ் டேக் டூப்ளிகேட்டா இருக்கு. ஆனா நான் பர்டிகுலர் டிவ் டேக் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ஐடியை வச்சு நான் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த இப்போ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நாம இந்த போர்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஸோ நாம இங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதிருக்காங்க. இதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடியோட நேம் வந்து ஆப். இப்போ இந்த செட் ஆஃப் கோட் த்ரூவா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம்னா ஆக்சஸ் பண்றோம், அதாவது செலக்ட் பண்றோம். ஒரு பர்டிகுலர் போர்ஷனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மேனிபுலேஷன் ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை மேனிபுலேட் பண்றதுக்கு முதல்ல எந்த இடத்த நீங்க செலக்ட் பண்றீங்க. இப்போ ஒரு யூசர் வந்து கிளிக் பண்றாருன்னா அது ஒரு செலக்ஷன் ஆப்ரேஷன் தான். அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஐடி மட்டும் இல்லாம இன்னும் வந்து டைனமிக் ஆப்ரேஷன் பண்றதுக்கு கிரியேட் எலமெண்ட். இப்போ நீங்க மேல பார்க்கக்கூடிய இந்த போர்ஷன் நம்ம ஆல்ரெடி எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கு. டூரிங் யூசர் இன்டராக்ஷன், ஒரு யூசர் இன்டராக்ட் பண்ணும்போது இந்த எலமெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு இப்போ நீங்க வேணா நான் வந்து கிரியேட் எலமெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் இங்கே W3 ஸ்கூல்லே இருக்கு. ஸோ இங்கே ட்ரை யுவர் செல்ஃப். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு டைனமிக்காக பண்ணுறதுக்கு. ஸோ லைவ் டெமோன்னு கூட நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ண பழகுங்க. ரைட், லைவ் டெமோ நான் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு டிவ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஹாய் தேர் இஸ் எ கிரீட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த போர்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டா கிடையாது. ஒரு HTML வந்து லோட் ஆகும்போது அது இருக்காது, அதுக்கப்புறம் அது கால் ஆகி கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் த்ரூவா கிரியேட் பண்றோம். நம்ம வந்து HTML கோட்ல இப்போ நீங்க ஹாய் தேர் அண்ட் கிரீட்டிங்ஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்க இந்த HTML வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த டெக்ஸ்ட் above has been created மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? பட் இந்த பார்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் டெக்ஸ்ட் நோட், இந்த மாதிரி வந்து கிரியேட் எலமெண்ட், இந்த மாதிரி கொடுத்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது வந்து டைனமிக்கா, இது இல்லாம ஒரு யூசருக்கு வந்து கிளிக் பண்ணும்போது கூட நடக்கிற மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். நீங்க பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பிகினரா இருப்பீங்க, இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ரியாக்ட்டுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து ரொம்ப கஷ்டமா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ ரியாக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரியாக்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் இருக்கு. இது வந்து ரியாக்ட்டுக்கு முன்னாடி இப்போ இது எல்லாத்தையுமே ரியாக்ட்ல ஹேண்டில் பண்ண போறதுல டாம் மேனிபுலேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரியாக்ட்ல 1-2 இடத்துல தான் நீங்க இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியலா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ரியாக்ட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட் முன்னாடி இந்த எல்லா டெவலப்பரும், முக்கியமா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எல்லாருமே இந்த டாம் மேனிபுலேஷனும் ரொம்ப கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ரைட், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நம்ம பேசிக்கா நீங்க டீபக்கிங், இந்த ப்ரௌசர் டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டெவலப்பர் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அவங்களுடைய கோடிங்ல அப்படின்னா அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறது, இல்ல வந்து கோடை சேஞ்ச் பண்ணாம இங்க வந்து சில சேஞ்சஸ் பண்ணி அந்த ப்ரௌசர் வைஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி வந்து நிறைய டீபக்கிங் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு நிறைய ப்ரௌசர் டூல்ஸ்லாம் இருக்கு, அதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரியாக்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரியாக்ட்டுக்கு அப்புறம், அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இம்பரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராம்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. இந்த இம்பரேட்டிவ்ங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றோம். நிறைய ஒரு பீஸ் ஆஃப் லைனை நாம வந்து யூசர் இன்டர்ஃபேஸா டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 லைன் ஆஃப் கோடு எழுதிருக்கிறோம். அது இல்லாம அதை வந்து திரும்ப வந்து HTML கோட மெர்ஜ் பண்ணி அப்புறம் அதை ரெண்டர் பண்ணி வருது இல்லையா. ஸோ இந்த பேட்டர்னுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்கா வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீடைல்டா எழுதுறது.
ஓகே, அதே வந்து டிக்ளரேட்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து இம்பரேட்டிவ்ங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு டு மேக் பீஸா. ஒரு பீஸாவோ இல்லை ஏதோ ஒரு பிரியாணி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லா அந்த பிரியாணிக்கு சிக்கன் எங்க வாங்கணும், அது எத்தனை கிலோ வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வாங்கணும், எப்படி அடுப்பு பற்ற வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேஸ் ஸ்டவ்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி டிக்ளரேட்டிவ்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பீஸா வேணும் அவ்வளவுதான், இந்த மாடல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. அதே அளவுக்கு உள்ள வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஃபங்க்ஷனாலிட்டி லெவலில் நம்ம எதையுமே கம்மி பண்ண போறது இல்லை. ஆனால் லைன்ஸ் ஆஃப் கோட் கம்மி ஆகுது. இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது டிபிக்கல் ஜாவா ஸ்கிரிப்ட், டோமோடைய மேனிபுலேட்டிங் மெத்தட்ஸ் இதெல்லாம். டிக்ளரேட்டிவ்ங்கிறது எக்ஸாம்பிள் வந்து ரியாக்ட். நீங்க ஒரு சின்ன லைன், ஒரு லைன் ஆஃப் கோடு இல்லை ஒரு 2 வேர்டு எழுதுறீங்கன்னா அதோட வேலை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ரியாக்ட் இஸ் எ டிக்ளரேட்டிவ் யூஐ லைப்ரரி. ரொம்ப லைன் ஆஃப் கோடு எழுத தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பரவாயில்லையே. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க இம்பரேட்டிவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும், நீங்க கோட வாக் த்ரூ பண்ணும்போது புரிஞ்சிடும். டிக்ளரேட்டிவ் பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நீங்க டாக்குமெண்டேஷன் பார்த்து அதோடைய ப்ரொசீஜரை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்விட்ச் போடணும், அது ஸ்விட்ச் போட்டா எந்த லைட் எரியும், எந்த காம்பனன்ட் வந்து ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் டிக்ளரேட்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பரேட்டிவ்ங்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, ஒரு ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா. பட் டிக்ளரேட்டிவ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் கோடு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும், வேலை நல்லா, அதுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கும். ரியாக்ட்ங்கிறது ஒரு டிக்ளரேட்டிவ் யூஐ லைப்ரரி, ரைட். அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஹவு டு அப்டேட் டோம் அப்படிங்கிறது ஆன் யுவர் பிகாஃப். ஸோ டோம் அப்டேட்ங்கிறது வந்து கண்டிப்பா இதாக போறது இல்லை. ஆனா உங்களுக்காக யார் பண்ண போறா, ரியாக்ட் பண்ண போகுது. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் டிக்ளரேட்டிவ். இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பீஸா பண்றதுக்கோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு பீஸா எனக்கு வேணும் அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா சொல்றோம், எனக்கு இதை போடு, எனக்கு வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல வந்து அதை வந்து ஹீட் பண்ணு, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஐ வாண்ட் ஒன் பீஸா. ஸோ இதுதான் டிக்ளரேட்டிவ். ஓகே, இப்போ இது கரெக்டான ஆன்சர். டிக்ளரேட்டிவ்ங்கிறது allows you to describe what you want happen rather than step to make it happen. ஸ்டெப்பாலாம் நீங்க கோடிங் எழுதணும் அவசியம் கிடையாது. இதுதான் இம்பரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவான டிஃபரன்சஸ். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரியான அடிஷனல் ரிசோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம எப்படி வந்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம்.